அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 29/1/2024 தை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்த திதி, பூர நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரர்களுக்கு. ராகு காலம் 7:30 to 9, யமகண்டம் 10 to 12. போட வேண்டிய நிறம் வெள்ளை. சாப்பிட வேண்டியது காலிஃப்ளவர் அல்லது முட்டைக்கோஸ். அடுத்து 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போமாக. மேசராசி. எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். வயிற்றுப்போக்கு, வயிறு விங்குதல் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கூட சூழ்நிலை சரியாக அமையாது. யானை கனவில் வர நல்லதே நடக்கும். அடுத்து ரிஷபராசி. அதிர்ஷ்டம் வந்து விடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. பூர்வீக இடத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும். கோவில் விழா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நன்கொடை வழங்குவீர்கள். தாய்மாமன் வீட்டில் நடைபெறும் நற்காரியங்களுக்கு சென்று வருவீர்கள். அங்கு உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி. தாய், வாகனம், வீடு, நிலம், கல்வி, சுகம், விவசாயம் எல்லாவற்றிலுமே பிரச்சனைகள் வந்து விலகும். வேண்டிய பண உதவி கிடைக்கும். கடன் வாங்கி கடன் கொடுப்பீர்கள். அதாவது வேற ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி உங்களுக்கு வேண்டப்பட்ட இன்னொருத்தருக்கு கடனை கொடுப்பீங்க. ஆமாம். உடம்பில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கும். ஹார்ட்வேர், சிமெண்ட், லிக்வர் இந்த மாதிரி தொழில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தால் பிரச்சனைகள் உண்டாகும். அடுத்து கடகராசி. முயற்சி வெற்றி பெறாத காரணத்தினால் வெறுப்பு, சோம்பல்தனம் உண்டாகும். வேலைக்கு டெஸ்ட் எழுதியவர்கள், அரசாங்க வேலைக்கு டெஸ்ட் எழுதியவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கால்வலி சற்று அதிகரிக்கும். ஆனால் பண ஓட்டம் நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கோவில் யானையை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதனிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள். உங்களோட கஷ்டம், உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைத்துவிடும். அடுத்து சிம்மராசி. நாய்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். பல்வலி ஏற்படும். சுற்றத்தினர், அன்னை, மனைவி எல்லோரிடமே நல்பெயர், அதாவது சொந்தக்காரங்க, அம்மா, அப்பா, மனைவி எல்லோரிடமே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்கள் கொள்கைக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேண்டிகேப், உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் எதையும் பாராது நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு உதவும் மனப்பான்மை இருக்கிறதுனால வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது. ஆமாம். கடனை எதிர்பாராதே, கடமையை செய், பலனை எதிர்பாராதே, அது தானாக வந்து சேரும் என்கிற கொள்கையில் ஈடுபாடு உடையவர்கள். அதனால் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லபடியாக வரும். கவலையே வேண்டாம். அடுத்து கன்னியாராசி. ஓவர் டென்ஷன், தலைவலி, தண்ணீர் பில்லு, கரண்ட் பில்லு கட்டணும், அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. மனசில் என்னடா இது அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும். ஆனால் குழந்தைகளின் கல்வி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டிற்குள் நுழையும் போது அந்த டென்ஷன் எல்லாம் போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியான சிச்சுவேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வேலை நேரத்தில் இருக்கிற அந்த ஞாபகம்லாம் வருது. வீட்டில் வந்தால் அந்த கஷ்டங்கள்லாம் மறந்து போயிட்டு மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். துலாம் ராசி. காலில் சிறு சிறு வலி உபத்திரம் உண்டாகும். பணவரவு திருப்தி அளிக்கும். சிறு இடமாற்றம். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம். நேரத்திற்கு சாப்பிட முடிவதில்லை. தூக்கத்திலும் சிறிது பிரச்சனைகள் வந்து வரும். சிறுவயது நினைவுகள் மனதில் வந்து போகும். அது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், மகிழ்ச்சி அளிக்கும், உத்வேகத்தை அளிக்கும். அடுத்து விருச்சிக ராசி. பணவரவுக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் எவ்வாறு போகிறது என்பதுதான் பிரச்சனை. குழந்தைகள் பிக்னிக் அல்லது சுற்றுலா வீட்டுக்கு அழைத்து செல்ல சொல்லி வற்புறுத்துவார்கள். அதனால் போய் வருவீர்கள். காலேஜில் படிப்பும் மாணவர்களுக்கு, விருச்சிக ராசியில் உள்ளவர்களுக்கு சற்று ஞாபக சக்தி குறைபாடு உண்டாகும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உள்ள, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். ஸோ அப்போ பிரச்சனை காலேஜில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறையும். மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவு பரவாயில்ல. அடுத்து தனுசு ராசி.
தடித்த வார்த்தைகளை உபயோகிப்பீர்கள். சோம்பல்தனம். ஐடி, மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் உள்ளவர்களுக்கு வேலையில் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களிடம் எதிர்ப்பு உண்டாகும். இடுப்பு பிடிப்பு உண்டாகும். விநாயகரை தரிசிக்க எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மகர ராசி. கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். சங்கீதம், பாட்டு கற்றுக்கொள்பவர்களுக்கு நல்ல பெயர். உற்சாகம். வெளிநாட்டு பிரயாணம் தாமதமாகும். மனக்குழப்பம். மெடிடேஷன் செய்ய நன்று. அடுத்து கும்பராசி. நாகதேவதை கோயிலுக்கு சென்று வாருங்கள். மிகவும் வேண்டப்பட்ட நண்பர் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வார். அவர் மூலம் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் உண்டாகும். உங்களது கம்யூனிகேஷன் ஸ்கில்னால நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சாமர்த்தியமாக வெளியே வந்துடுவீங்க. ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். மனமும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து மீனராசி. மனைவியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பணவரவு ஓகே, திருப்தி அளிக்கும். புதிய ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மருத்துவத்துறை, அரசாங்கத்துறை அன்பர்களுக்கு வேலையில் திருப்தி கிடைக்கும். மனசு தான் கொஞ்சம் அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கும். மற்றவர்களை பற்றி சிறிது பொறாமை கூட எழலாம். நீங்கள் சினிமா, பாட்டு, அந்த கிரிக்கெட் பார்க்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைண்டை டைவர்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். இப்பொழுது ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். ஒரே ஐடியா லெசனுக்குள்ளே போனால் கொஞ்சம் இதுதான். அதனால தான் நான் சுற்றி வளைச்சி வரேன், உங்களுக்கு மனசில் நிறைவில் நிற்கிறது மாதிரி. எங்கள் கிராமத்தில் அந்த அப்பாவின் நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் சினிமா பிரியர் என்று சொல்வதை விட சினிமா பைத்தியம் என்றே சொல்லலாம். அவரது 2 மகன்களுக்கும் ரஞ்சன், குமரேசன் என்று பெயர் வைத்திருந்தார். 2 சினிமா நடிகர்களோட பெயர். ரஞ்சனை எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது சாலிவாகனங்கிற படத்தில் எம்ஜிஆர் வில்லனாக இருக்கும்போதே அவருக்கு ஹீரோவாக இருந்தவர். ஜெமினி வாசன் இந்தியாவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக தயாரித்த சந்திரலேகா படத்தில் அவர் தான் வில்ல. அவரோட அறிமுக காட்சியிலே எல்லாரும் நாய்க்குட்டியை கூப்பிட்டு வர மாதிரி இவர் புலிக்குட்டியை கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரிப்பட்டவர். அதுக்கு பிறகு பெரிய அளவில் ஒன்றும் சோபிக்கலை, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். ஸோ இவரை நல்லா தெரியும். அந்த குமரேசன்கிறது யாருன்னு எனக்கு தெரியலை. நான் அவர்கிட்ட சில ஆள்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, அபிமன்யுன்னு ஒரு படம் வந்தது, அதில் ரொம்ப பயங்கரமான வசனங்கள்லாம் பேசி நடிச்சிருப்பார். அதில் ஒரு கடைசி கிளைமாக்ஸ் சீனு, இவர் அபிமன்யுவை துரோணாச்சாரியார், துரியோதனன், கர்ணன் எல்லா வீரர்களும் சூழ்ந்துக்கிடுவாங்க. இவர் நிராயுதபாரியாக நிற்பார். அப்போது அந்த குமரேசனுங்கிற நடிகர் ஒரு வசனம் பேசுவார், வீரர்களே எனக்கு ஒரே ஒரு வாள் மட்டும் கொடுங்கள், அது உடைந்த வாளாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்பொழுது உங்களது வீரத்தை காட்டுங்கள் என்று சொல்வார். அந்த வசனம் ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நடிக்கவும் இல்லை. நான் ஒரு 5-6 வருடங்கள் கழித்த பிறகு மீண்டும் கிராமத்துக்குள் சென்றேன். அப்பொழுது அந்த குமரேசன், ரஞ்சன் ஆகிய பையன்களின் தந்தையை சந்திக்க வேண்டி நேர்ந்தது. பசங்க எப்படி இருக்கிறாங்க ஐயான்னு கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், நான் என்ன நேரம்னு பேரை வச்சோனோ அந்த நடிகர்களே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க, அவங்க பேரை வச்ச என் பிள்ளை எங்கப்பா உருவிட போகிறாங்க, இவங்களாம் அப்படி தான் போயிட்டாங்கன்னு சொன்னார். ஸோ அவர் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு பேருக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குதா? அந்த பேர் சிலருக்கு கெடுதலை கொடுக்க, சிலருக்கு பேர்னால மிக பெரிய அளவில் போயிட்டாங்கங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேர் மட்டும் காரணம் கிடையாது, பட் பேர் கூட ஒரு காரணம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ராமான்னு ஆஞ்சநேயர் அந்த ராமநாமத்தை சொல்லுனால்தான் அவருக்கு சக்தி வந்ததுன்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கு முதல்ல பெயர் வைக்கும்போது நல்ல ஜோதிடரை கலந்து ஆலோசித்து எந்த மாதிரி பேர் வைக்கணுங்கிறத பார்த்து வைங்க. அந்த வைப்ரேஷன் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு 10% 20% முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஸோ நாளை மீண்டும் சந்திக்கலாம். இன்றைய பாடத்தில் உங்களுக்கு திருப்தி அளித்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்.